அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. தேர்தல் தோல்வி, குறைந்த வாக்கு சதவீதம் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதெல்லாம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் தாவேகாவோட கட்சி அலுவலகத்துல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள், மேயர் உள்ளிட்டவர்கள் அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. சனிக்கிழமை தோறும் இந்த நிகழ்வுகள் நடைபெற அதிமுகவை சேர்ந்து பலரும் தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அதிமுக என்ன செய்ய போகிறது, வெற்றிக்கான பாதையை எப்படி வகுக்க போகிறது, தோல்விக்கான காரணத்தை அவர்கள் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார்களா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்யும் பழனிசாமி, தாவேகாவை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து வரும் அதிமுக நிர்வாகிகள், அதிமுக தோல்விக்கு என்ன காரணம், வெற்றி பாதைக்கு என்ன வியூகம் என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யற அரங்கத்தில் நம்மோடு 4 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு சிவபிரியன், பத்திரிகையாளர் திரு TN ரகு, அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன், பத்திரிகையாளர் திரு பிரபாகர் தமிழரசு. 4வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு சிவபிரியன், 3வது இடத்துல தேர்தல் முடிவுகள்ல அதிமுக இருந்திருக்கு. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியோடு சேர்ந்து இருந்திருந்தாலுமே கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதிமுகவுக்கு இப்போது 43 எம்எல்ஏக்கள் தான். உண்மையாகவே என்ன காரணம் அப்படின்றத அதிமுக உணர்ந்திருக்கா? உங்களுடைய பார்வையில என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்போ திமுக தோத்ததுக்கும் காரணம் மக்களுக்கு அதிமுக மீதும் திமுக மீதும் இருந்த ஒரு அயற்சி, ஃபெட்டிக் தான். அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, 2 கட்சிகளுமே விஜய் அவர்களுடைய இம்பேக்டை அசஸ் பண்ண தவறிட்டாங்க. திமுகவுக்கும் அதே ரீசன் தான், அதிமுகவுக்கும் அதே ரீசன் தான். பட் அதிமுகவில் இந்த முறை அவங்களுக்கு வந்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக 5 வருடங்களுக்கு மேல் அவங்க ஒரு எதிர்கட்சியில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றில் அதிமுக 5 வருடங்களுக்கு மேலே எதிர்கட்சியாக இருந்ததே கிடையாது. அவங்க மேக்சிமம் இருந்தது 5 வருஷம். இதுதான் லாங்கஸ்ட். அதன் பிறகு 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஒரு எலெக்ஷனில் கூட, பை எலெக்ஷனில் கூட அவங்களுக்கு தேவையான இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சதே தவிர 22 தொகுதியில் அவங்க அந்த பை எலெக்ஷனில் கூட அவங்க திமுக விட அதிகமான இடங்களில் ஜெயிக்கலை. அப்போது தாவேகாவினுடைய வளர்ச்சியை திமுக எப்படி அவங்களுடைய அந்த அசென்ட்டை ஜட்ஜ் பண்ணலையோ அதே மாதிரி தான் அதிமுகவுக்கு இன்னொரு சிக்கல் என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திமுகவை எதிரி அந்த நிலை தான் தொடருதான். முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அசஸ் பண்ணல, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கு சொல்றாருல அவரு, தாவேகா நமக்கு எதிரி இல்ல, நமக்கு எதிரி திமுக தான் அப்படின்னும் போது, அப்ப என்னன்னா திமுக அதிமுக கூட்டணி சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் உடைக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட எதிரி திமுக தான், நீங்க தாவேகாவை எதிரியா நினைக்காதீங்க, அங்க போய் சேராதீங்க, நம்ம திமுகவோட தான் சண்டை போடணும் அப்படிங்குமா அந்த ரியலைசேஷனே அவங்களுக்கு இப்பதான் வருது. இது இந்த ஒரு தேர்தல்னால வந்த ஒரு விஷயமா மட்டும் நான் பார்க்கல. நிறைய அவங்களுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையான மிஸ்டெப்ஸ். 2019 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுது அது பொருந்தா கூட்டணியாக தான் இருந்தது. 21 ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பயங்கரமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. மற்ற இடத்துலலாம் திமுக ஜெயிக்கும் போது கொங்கு மண்டலத்தில் 50 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறாரு. அப்போது கொங்கு மண்டலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நம்ம ரீஜன்லேருந்து ஒருத்தர் வராருன்னா. அதன் பிறகு அந்த கட்சி சந்தித்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய செட்பேக்ஸு.
அதில் என்ன ஆச்சுன்னா கட்சி பிளவுபட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று வந்து ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஆளுமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படின்னும் போது அப்போ அந்த கட்சிக்கான செல்வாக்கு குறைந்து கொண்டே வர்றது. ஸோ இங்கே தான் ஆப்போசிஷன் ஸ்பேஸை வந்து அதிமுக சட்டமன்றத்தில் அவங்க திமுகவுக்கு ஆப்போசிஷனாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் அதிமுகவுக்கான ஆப்போசிஷன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி எடுக்கிறாங்க, அதிமுகவும் அதை சீட் பண்ணுது. ஸோ அப்படியே 2024 வரும்பொழுது 24 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திக்குது. அது வந்து ஒரு சாதாரண தோல்வி கிடையாது, அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் 7 தொகுதியில் டெபாசிட் இழக்கிறாங்க. 12 தொகுதிகளில் பாஜக 2வது இடத்துக்கு வருது, அதிமுக பின்னுக்கு போகுது. ஆனால் அதை வந்து ஒரு செட்பேக்காக எடுத்துக்காம அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, கடந்த தேர்தலில் 19% வாங்கியிருக்கோம், இந்த தேர்தலில் எங்களுக்கு 20% வந்திருக்கு அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை தான் பண்ணாங்களே தவிர கூட்டணி இல்லாததுனால, எங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாததுனால எங்களுக்கு இந்த செட்பேக் வந்தது, நாங்கள் இந்த செட்பேக்லேருந்து மீளுவோங்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கலை. முயற்சி எடுக்காததனுடைய விளைவு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு 4 மாதம் கழித்து விஜய் அவர்கள் தாவேகாவை ஆரம்பிக்கிறாரு. விஜய் அவர்களுடைய கிரிட்டிசிசம் முழுக்க முழுக்க திமுக மீது பாய்கிறது. உங்களை ஏன் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்கிற பதில்னா, அப்போ நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணியிருப்போம்னு தம்பி விஜயே சொல்கிறாரு. விஜய் அவர்களை ரிகக்னைஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அதிமுகவுக்கு. அந்த தவறுக்கான அந்த பலனை தான் கொடி பறக்குது பிள்ளையார் இல்ல, கொடி பறக்குதுலாம் 1 வருஷம் கழிச்சு. நான் சொல்றது வந்து அவர் ஆரம்ப கட்டத்துல 27 அக்டோபர் 2024 திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். 29ஆம் தேதி சேலத்தில் செய்தியாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். அப்ப சொல்றாரு, நாங்க ஆட்சி சரியா பண்ணியிருப்போம்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாருன்னு. அப்ப என்னன்னா, ஒரு 30 வருடம் ஆண்ட கட்சி ஆரம்பிச்சு 3 நாள் ஆகல, அவர்கிட்ட ஒரு வேலிடேஷனை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட சரிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அதன் பிறகு கரூர் விவகாரத்தில் நீங்கள் வந்து மனிதாபியமான அடிப்படையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணது ஓகே. பட் அதன் பிறகு அந்த கொடி பறக்குதுன்னு சொன்னது, அப்புறம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் யூடர்ன் எடுக்கிறது, இல்லை நீங்கள் அந்த 41 பேர் இறந்த பிறகு ஓடி போனவர் தானே, அதை அன்னைக்கு சொன்னவங்களெல்லாம் அவங்க அக்டோபரில் கிட்ட இந்த மாதிரி மிஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா நிறைய யூடர்ன்ஸ் எடுக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியல எதிரி யாருன்னே தெரியல. திமுகவை எதிர்க்கணுமா விஜய் அவர்களை எதிர்க்கணுமாங்கிறது அவங்களுக்கே கட்சிக்குள்ள புரியல. இப்போ திமுகவில் என்ன சிக்கல், அவங்க வந்து பாஜகவை வெளிப்படையாக எதிர்த்தாங்க, பாஜகவையும் அதிமுகவையும். ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு எதிரி வந்து விஜய் அவர்கள் தான். ஆனால் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாலும் பழனிசாமி அவர்கள் வெளிப்படையா பேசின மாதிரி கூட திமுக பேசவே இல்லை, அவங்க ரெகக்னைஸே பண்ணல. அதனுடைய விளைவு தான் 2 கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ இவங்களுக்கு என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வெயிட்டிங் தான், இதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு ப்ராசஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சி வந்து 5 வருஷத்துக்கு மேலே உங்களால் இன்னும் 5 வருஷம் நீங்கள் எதிர்கட்சியில் உட்காரணும், எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடையாது, ஏன்னா அந்த அந்தஸ்து திமுக கிட்ட போயிடுச்சு. அப்போ நீங்கள் திமுகவுக்கு பின்னால் உட்காரணும் அப்படின்னும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அதனால தான் தாவேகாவோட போலாமான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அதற்கு வந்து அடிக்குவேட் நம்பர்ஸ் வராததுனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆச்சே தவிர திமுக அதிமுக கூட்டணினால நாங்க விலகி வந்துட்டோங்கிறதும் கிடையாது. அதுல இன்னொரு விஷயம், அவங்களுக்கு மந்திரி பதவி 6 பேர் 7 பேருக்கு கேட்டாங்க, அதை தாவேகாவும் விஜய் அவர்களும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சிவபிரியன். திரு ரகு, தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம், சனிக்கிழமை தோறும் மாற்றுக் கட்சியினர் வந்து இணையும் விழான்னு தாவேகால வைக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், இப்ப கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் மாதிரியான முன்னாள் அமைச்சர்களும் சரி, இன்னைக்கு முன்னாள் எம்பிக்கள், மேயர் வரைக்குமே வந்து நேரடியாக போய் தாவேகால இணையறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கே. ஏன் அதிமுக தடுக்கல, இல்ல தடுக்க முடியலையா? கஷ்டம், ரீட்டைன் பண்றது கஷ்டம். அதாவது இந்த தேர்தலில் வந்து அவங்க 1 கோடிக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, அதனால கட்சி இன்னும் வலுவாக இருக்குது, சமாளிச்சிடலாம் அப்படிலாம் அவங்க நினச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. ஆட்சியை வந்து திமுக இழந்திருக்கிறாங்க, கட்சியை காப்பாற்ற முடியுமாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து ஏடிஎம்கே வந்திருக்காங்க. இதை நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், இது நடக்கக்கூடும், டிஎம்கே ஆட்சி பிடிக்கும்னு சொல்லியிருந்தா கூட ரொம்ப தெளிவாக நம்பின இன்னொரு விஷயம் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து கட்சி நடத்துறதே கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஏற்படும் அப்படின்னு நான் யூகிச்சிருந்தேன்.
இல்ல ஆனாலும் அவங்க ரீடைன் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப அதான் சொல்லுவேன். ரெண்டு பிரிவா பிரிஞ்சுமே கூட மறுபடியும் அவங்க எடப்பாடி பழனிசாமி நோக்கி அதாவது நம்ம இப்போ நம்ம இதுல இருந்து மே 4ல இருந்து நம்ம வந்து திமுக பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க, பெட்டிஷன் வாங்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஏடிஎம்கே பத்தி தான் அதிகம் பேசணும். அவங்க எதுவும் செய்யாததுனால பேசுற நம்ம வந்து அவங்கள பத்தி பேசல. இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பத்திலேயே அவங்க செஞ்சிருக்கணும். ஏன்னா அதாவது நீங்க அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்களே, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், அது வந்து இப்போ விஜய் அப்படின்னு சினிமாவில் எடுத்துட்டீங்கன்னா அவரோட டான்ஸ், ரஜினின்னா ஸ்டைல், கமல்னா வித்தியாசமா ஏதாவது செய்வார், ஃபஹத் ஃபாசில்னா அந்த பாத்திரத்திலே ஒன்றி போவார். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல. அது வந்து ஏடிஎம்கேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருட திமுக ஆட்சிக்கு அப்புறம் நாங்க தான், திமுக இல்லைன்னா நாங்க தான் அப்படின்னு வரும்போது அதிமுக அது வந்து ஒரு டிஃபால்ட்டா இருந்தது. இது தமிழ்நாடு அரசியல்ல அது தொடர்கதையா இருந்தது. அதுவே இப்ப காலியா இருக்கு. தங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை அவங்க எழுந்திருக்கிறாங்க. சோ அதுதான் பிரச்சனை. இது வந்து திமுகவுக்கு பிரச்சனையா அதிமுகவுக்கு பிரச்சனையான்னு கேட்கும்போது ஏடிஎம்கேக்கு தான் ப்ராப்ளம் நான் சொல்றேன். ஏன்னா சிவபிரியன் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சி ஆகல. ஜெயலலிதா மேக்ஸிமம் 5 இயர்ஸ், அவ்வளோ 91 to 96 அவ்வளோ மோசமான ஆட்சி நடத்தின ஜெயலலிதாவுக்கு மக்கள் 5 வருஷத்துல மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. அதுவும் திமுக அருமையா ஆட்சி நடத்தி எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாம அழகா ஆட்சி பண்ண பிறகும் ஜெயலலிதாவுக்கு வந்து மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. 5 வருஷம் இல்ல, 2 வருஷத்துலயே மன்னிச்சிட்டாங்க. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மன்னிச்சிட்டாங்க. அந்த பைனரி பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சது. இப்போ வந்து 3ஆவது ஒரு பிளேயர் வந்துட்டாரு. அதை வந்து ஏடிஎம்கே ரெகக்னைஸ் பண்ணணும். அவர் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுனது எனக்கு புரியவே இல்லை. தாவேக்கா எங்களுக்கு எதிரி இல்லைன்ற 1.25 கோடி வாங்கியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம. ஏன் அவர் தாவேக்காவை எதிரியா ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே திரு விஜய் வந்து திமுக தாவேக்கா அப்படின்ற ஒரு களத்தை வந்து கட்டமைச்சிட்டே வந்தாரு. ஏன் அத அதிமுக வேண்டான்னு சொல்றாங்க? ஏன் அத ரெகக்னைஸ் பண்ண மறுக்கறாங்க? எனக்கு என்னமோ அது வந்து தேவையில்லாத ஒரு ஈகோ பாக்குறாருன்னு தோணுது. ஆரம்பத்திலேயே நம்ம புதிய தலைமுறை இதே தளத்துல நான் வந்து ஒரு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஏடிஎம்கே பத்தி விஜய் பேசலைன்னா கூட விஜயுடைய கட்சி விஜயுடைய அரசியல் ஏடிஎம்கே தான் அஃபெக்ட் பண்ண போகுது. அவர் திமுக பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருந்தாலும் அவர் வந்து இக்னோர் பண்ணி ஏடிஎம்கே காலி பண்றாருன்னு சொல்லிட்டு, ஒருவேளை தாவேகா தரப்புல இருந்து பாஜக மற்றும் பலர்னு இக்னோர் பண்றாங்க, அதனால நம்மளும் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறாரா? பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இவர் வந்து ஆரம்பத்துல திமுக வர்சஸ் டிவிகேன்னு ஃப்ரேம் பண்ணும்போது விஜய், நீங்க யாருங்க திமுக எதுக்கிறதுக்கு? திமுக எதுக்கிறதுக்காகவே ஆரம்பிச்ச கட்சி நாங்க. எங்களுக்கு அவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது. நாங்க 31 வருடம் திமுகவை எதிர்த்து தான் ஆட்சியில வந்திருக்கிறோம். மக்கள் அதுக்காக ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க யாருன்னு ரொம்ப தீவிரமா எதிர்த்திருக்கணும் விஜய். அவருக்கு வந்து அந்த சமயத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயோட கூட்டு சேரலாம்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால சாஃப்ட் ஹேண்டில் பண்ணாரு. அதுவே இப்ப பூமராங் ஆயிடுச்சு அவருக்கு. அதுதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பத்திலேயே. அதாவதுங்க அரசியல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் யாரு இக்னோர் பண்றாங்களோ அதுதாங்க பெரிய இன்சல்ட். நீங்க என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா கூட ஓகே, எனக்கு கண்டுக்காம நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லும் போது எனக்கு கோபம் அதிகமா வரணும். எனக்கு வந்து அந்த ஈகோ ஹர்ட் ஆகணும். அது ஆகல. அது பண்ணது தப்பு. கரூர் சம்பவத்துல நியாயமா கண்டிச்சிருக்கணும். விஜய் மேலேயும் தவறு இருக்குன்னு கண்டிச்சிருக்கணும். அப்ப கண்டிக்காம சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு கூட்டணி கிடையாதுன்னதுக்கு அப்புறம் இவரு 41 பேர் இருந்ததுக்கு அப்புறம் போயிட்டு டூ லேட். அது அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். அப்புறம் இந்த 1 கோடி வாக்குன்னு அவங்க வாங்கியிருக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும். 2011 மம்தா கிட்ட லெஃப்ட் வந்து ஆட்சி எழுந்தாங்க பாருங்க வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப வந்து 67 சீட்டு வாங்கியிருந்தாங்க, நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப பிஜேபி வளரல, பிஜேபியே கிடையாதுங்க அப்போ 2011. அதனால லெஃப்ட் வந்து திரும்பி வந்துருவாங்க அப்படின்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. 2016 வரும்போது தான் தெரிஞ்சது லெஃப்ட் எவ்வளவு படுபாதாளத்துக்கு போயிட்டாங்கன்னு. அந்த பெர்சன்டேஜ்லாம் அப்படியே படுத்துருச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கும் நிகழலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல முக்கியமான விஷயம், தென் மாவட்டங்கள காலியா இருக்காங்க. நீங்க வந்து சிவகங்கையில, ராமநாதபுரம், தேனி, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் 0 சீட்டு, ஒரு சீட்டு கூட கிடையாது. 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் போயிட்டாரு, அம்பாசமுத்திரம் வந்து டிவிக்கே போயிட்டாரு. கன்னியாகுமரியில ஜெயிச்சிருக்காங்க, பழனியில ஜெயிச்சிருக்காங்க, சங்கரன்கோயில ஜெயிச்சிருக்காங்க. வாஷ் அவுட். அங்க டெல்டா சென்ட்ரல்லையும் ரொம்ப மோசம். சென்னையில 0, காஞ்சிபுரத்துல 0. இன்னைக்கு அவங்க ரெவியூ இடத்துல காஞ்சிபுரத்துல 0. அப்புறம் இதுல வந்து செங்கல்பட்டுல ஜெயிச்ச எம்எல்ஏ போயிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ போயிட்டாங்க, இன்னொருத்தர் தான் இருக்காரு. திருவள்ளூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லா இடங்களையும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவரை ஏடிஎம்கேவை இந்த எலெக்ஷன்ல காப்பாத்துனது வன்னியர்கள் வாக்கு, பிஎம்கே வாக்கு. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் தான் காப்பாற்றிருக்க அவரை. அதாவது அவருடைய சொந்த சாதியினை சேர்ந்தவங்களே அவங்களுக்கு ஓட்டு போடல.
2021 அந்த மேற்கு மாவட்டத்துல அவரை காப்பாத்தினாங்க. இந்த முறை பிஎம்கே காப்பாத்திருக்கு. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணாம அவர் கட்சியை நடத்த முடியும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரு ரகு, திரு வில்சன், என்னென்ன பிரச்சனை அப்படின்றதையே அதிமுக சரிவர புரிஞ்சுக்கலையா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா நிறைய தவறுகள் அதிமுக பண்ணிருக்காங்க? இப்போ சமீபத்துல சொன்ன வரைக்கும் தாவேகா எதிரி இல்ல, திமுக தான் எதிரி அப்படின்றதுனால என்ன சொல்ல வராங்க அதிமுக? இல்ல என்ன சொல்ல வராங்க, திமுக தீய சக்தின்னு சொன்னார்ல ஸ்டாலின். என்ன சொன்னாரு தாவேகாவை? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வாய் மூடி மௌனியா தானே இருந்தாரு. திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுக தான் தீய சக்தி, அது தீண்டக்கூடாத சக்தின்னு சொன்னார. என்ன ரியாக்ட் பண்ணாரு? இல்ல இப்ப பண்றாங்கல்ல. இல்ல அன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? இப்ப நம்ம அந்த தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பண்றதே இல்ல. நான் என்ன சொல்றேன், அதைத்தானே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதை இக்னோர் பண்ணீங்கல்ல. உங்களை தீய சக்தின்னு சொல்லும் போதே இக்னோர் பண்ணீங்க. இவங்களை கணக்கிலே எடுத்துக்கலன்னு இக்னோர் பண்ணாங்கன்றீங்க. ஆனா தீய சக்தின்னு சொன்னதே இக்னோர் பண்ணல. இன்னொன்னு, த இன்டென்சிட்டி ஆஃப் த டிஃபீட் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவில் திமுக எந்த அளவுக்கு தீவிரமாக தோற்றிருக்கிறது அதிமுக கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தலில் பார்க்கும்போது. அதாவது விஜய் என்ற ஒரு மாயை, ஒரு வசீகரம், ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன் ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்தபோது அதனால் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை விட அதிமுக மிக குறைந்த அளவில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு கேள்வி திரு வில்சன், அவங்க பாதிப்பை உணர்ந்து அதற்காக நாள்தோறும் கூட்டங்களை நடத்துறாங்க. இன்னைக்கு கூட மகளிர் கூட்டம் நடத்துறாங்க, நிர்வாகிகள் வராங்க, 4ஆம் தேதி தோல்வி, 4ஆம் தேதி தோல்வி, தாவேகாவை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க, நேரடியா தாக்குறாங்க. 4ஆம் தேதி தோல்வி, 28ஆம் தேதி சொல்றாரு தோல்வியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. 28ஆம் தேதி இப்போ ஒரு வாரம் முன்னாடி 10 நாள் முன்னாடி சொன்னார். இப்போ 10 நாள் கழிச்சு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5 வருடத்திற்கு மேலே தோல்வியை சந்தித்தது கிடையாது. மறுபடியும் அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த தொண்டர்கள் விட்டுருங்க, தொண்டர்கள் தோய்வுன்றது கிடையாது. ஆனால் பலன் அடைந்தவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால 5 வருஷத்துக்கு மேலே பலன் அடையாமல் இருக்க முடியாது. அவங்க அந்த மாதிரி பழகிட்டாங்க. இப்போ சொன்ன மாதிரி திமுக 10 வருஷம் கூட பலனடையாமல் உட்காந்துருப்பாங்க அவங்க. ஆனால் இதில் என்னன்னா, பலன் அடையாமல் அவங்களால உட்காந்து இருக்கவே முடியாது. எங்கன்னா போய் எப்படியாவது பலன் அடையணும். அதில் பலன் அடைய போகிறாங்க. யார் போகிறாங்க? ஏற்கனவே பலன் அடைஞ்சவர்கள். அது வட்ட ரீதியாகவோ இல்லை சேர்மன் ரீதியாகவோ கவுன்சிலர் ரீதியாகவோ அல்லது எம்எல்ஏ ரீதியாகவோ அமைச்சர் ரீதியாகவோ முன்னாள் இன்னால்னு பலன் அடைஞ்சவர்கள் 5 வருஷத்துக்கு மேலே அவங்களால பலன் அடையாமல் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இருந்தாலாவது ஏதோ ஒரு வகையில் பலன் அடைஞ்சிக்கலாம். ஆனால் புதுசாக தாவேகா வந்த பிறகு பலனே அடைய முடியாது. அப்போ அங்கே போய் சரண்டர் ஆனாதான் பலன் அடைய முடியும். அந்த மாதிரியான நிர்வாகிகளை தான் கொண்டு இருக்கு அதிமுகன்ற கேள்வி. எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கும். இப்போ மம்தா பானர்ஜி 15 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இல்ல நம்ம தமிழ்நாட்டை பத்தி சட்டமன்ற தேர்தல தோல்வி அடைஞ்சவங்க நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லை வச்சுக்கணும்னு கிடையாது. பிஜேபி தேசிய கட்சி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் பேசணும். என்னன்னா, நீங்க 15 வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்க 80 எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏ காணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால என்னன்னா, இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் அந்த தொடர் தோல்வி வரும்போது இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று, வாரிசு அடையாளம் இல்லாத கட்சிகளில் இந்த மாதிரி இன்னும் பிரச்சனை நிறையா வரும். ஏன்னா என் கூட உக்காந்தவர், எனக்கு ஜூனியராக இருந்தவர், இன்னைக்கு எக்ஸ்சிஎம்மாக இருக்கிறாரு, இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. அப்படின் போது ஒரு தோல்வி முகத்தில் வரும்போது அதை பெரிய அளவில் காமிச்சு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கும், எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனா என்னன்னா, ஆராயிறாங்கன்னா கண்டிப்பா ஆராயிறாங்க. இது லேட்டா ஆராயிறாங்க. அதிமுக உண்மையா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் ஆராயிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கட்சியில இருக்கிற பிரச்சனை. இருங்க சார், நீங்க எடுத்து கொடுக்க வேணாம். நீங்க சொல்லும் போது நான் எடுத்து கொடுக்கல, நான் நிறைய எடுத்து கொடுத்துருப்பேன். நான் எதுக்காக பேசலாம் தெரியுமா? இல்ல அதெல்லாம் அவங்க கேட்கிற கேள்வி அவங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி கட்சிகள்ல இருக்கும். ஆனா இப்ப லேட்டா அவங்க ஆராயிறாங்க. ஆராயும் போதும் அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு மாவட்டமும் 38 மாவட்டங்கள் அதை மிகப்பெரிய அளவில் ஆராயணுன்றதுக்காக முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தை, இன்னைக்கு ஒரு மாவட்டத்திலேயே 3 சட்டமன்ற தொகுதி தான். 3த்திலையும் போன தடவையும் தோல்வி தான், 2021லயும் 3லையும் தோல்வி தான், இந்த வரையும் தோல்வி. அப்படி இருக்கும்போது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையெல்லாம் கூப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு மேல 72 வயதுல இந்த ஒரு மனிதர், இந்த தலைவர் ஆராயிறாரு.
அப்போ நம்ம அதை வந்து பாராட்டணும். நம்ம தோல்விதான், உண்மைதான். நீங்க சொல்றது தோல்விக்கான காரணங்களை ஆராயணும், உண்மைதான். இல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அது சீரியஸா எடுத்து ஆராயறாரா இல்லையா? உள்ளுக்குள்ள 1008 பேசி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள நிறைய விவாதங்கள் நடந்திருக்கும், வெளியே தெரியாது. இப்ப திமுக கூட ஆராய்ஞ்சு நிறைய காரணங்கள் இன்னைக்கு அந்த குழு சொல்லியிருக்குது. அதுல வந்து 50% தான் வெளியே சொல்ல முடியும். ஒரு 50% விஷயத்தை வந்து வெளியே சொல்ல முடியாது. அது வந்து அந்த விஷயங்களை வந்து அதை நிவர்த்தியே பண்ண முடியாது. தலைமை மேல குறை சொல்லலாம், இல்ல தலைமை குடும்பத்து மேல குறை சொல்லலாம், இல்ல அடுத்த வாரிசு மேல இதெல்லாம் குறைகள் வரும். ஆனா அதெல்லாம் வெளியே விவாதிக்க முடியாது. அதெல்லாம் இன்டர்னல். நீங்க சொல்ற மாதிரி திரு வில்சன் நிறைய விஷயங்கள் பாராட்டப்படக்கூடியதா இருக்கு. இது தேர்தல் மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னதாகவே கூட அவர் கூட்டணியை கட்டமைச்சதாகட்டும், அமமுக உள்ள கொண்டதாகட்டும், பாஜகவுக்கு அத்தனை சீட்டுகளை ஒதுக்கினதாகட்டும், அத்தனை இடங்களுக்கும் நேரடியாக சென்று பரப்புரை செய்ததாகட்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பாராட்டத்தக்கதுதான். ஆனா தாவேகாவுக்கு சென்று சேர்கிறார்கள் அதிமுக அப்படின்னு இருக்கும்போது ஆரம்பத்துல தடுக்க முடியல. சரி, தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்கு, ஏன் அதை தடுக்க முடியல? இதை எப்படி நீங்க சொல்ற மாதிரி தடுக்க முடியும்? அது போறவர்கள் யாருக்காவது தனியா நின்றா 500 ஓட்டு கிடைக்குமா? உங்களுடைய 500 ஓட்டு இருக்குமா? அது கிடையாது. அதைத்தான் சொல்ல வரேன். இல்ல அது கிடையாது. இது வந்து ஏராளமான உதாரணம். இது இந்த கட்சி இல்ல, திமுகனாலும் சொல்லலாம், திமுகல இருந்து போனாலும் அந்த மாதிரி தான். அதாவது தலைமைக்கும் கட்சிக்கும் சின்னத்துக்கும் தான் ஓட்டு ஒழிய தனிப்பட்ட நபர்களுக்காக எந்த ஓட்டும் இருக்காது. அங்க போய் அனுசரணையோட அந்த கட்சியின் ஓட்டை இரவல் வாங்கி வேணா நிக்கலாம். இன்னொரு பக்கம் இது தாவேகாக்கு நல்லதானா? தாவேகாக்கு இழுக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. இது தாவேகாக்கு, ஏன்னா தாவேகால 30 வருஷம் ரசிகரா இருந்தவர்கள் இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எதை நோக்கி போறாங்கன்னா, வரப்போது உள்ளாட்சி தேர்தல். இப்ப நீங்க விஜயதரணி கூட சொல்லலாம், எதை நோக்கி போறாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேயர் சான்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் என்னன்னா ஒரு உள்நோக்கம் இருக்குது, உள்ளாட்சியில ஏதாவது கிடைக்குமா? ஆனா அங்க ஏற்கனவே இருந்த ரசிகர்கள் இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இவங்க மறுக்கிறாங்களா இல்லையா? அந்த பிரச்சனை இல்ல அததான் நான் சொல்ல வரேன். அதனாலதான் என்னன்னா விஜய்க்கே இது தெரியுமா தெரியாது. இவ்வளவு சேர்ந்து யார் விஜய் கூட யார் சேர்ந்திருக்கா? இதுல நீங்க எடுத்து சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர்கள், நீங்க சொன்ன மாதிரி 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியிலிருந்து போகக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி வல்லமை மிக்க அமைச்சராக கூட இருந்திருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா கூட பயணித்தவர்கள், எம்ஜிஆர் கூட பயணித்தவர்கள் சொல்றீங்களா? இன்றைய சூழ்நிலையில அந்த தலைவரை பார்த்து சேர்ற மாதிரி இதா திமுக அந்த மாதிரி போற முடியுமா? திமுக ஒரு சிறு பதவியில் இருந்தா கூட ஐயா ஸ்டாலின் முன்னாடி தான் சேருவாங்க, பார்த்துருக்குறோம் நம்ம. ஆனா இங்க அந்த மாதிரி வரிசையா பின்வாசல் வழியா ஓடி அடிச்சுட்டு போய் ஓடி அத பத்தி கவலைப்படலன்றத நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம பேசலாம் திரு வில்சன். திரு பிரபாகர், என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள்? அவங்க கிட்ட யார்கிட்டயாவது பேச முடிஞ்சதா? என்ன சொல்றாங்க அதிமுகவோட தோல்வி பத்தி? அவங்க அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகளாகட்டும் இல்ல கிளை கழகத்துல கீழே கிராஸ் ரூட்ல இருக்கவங்களுக்கு லீடர்ஷிப் தான் வந்து அதிமுகவை தொடர்ச்சியாக வந்து ஹோல்டு பண்ண விஷயம். இப்போ ஏன் வந்து திமுகவில் இருந்து இதுக்கு முன்னாடியும் திமுக இதை விட மோசமான தோல்வியெல்லாம் சந்திச்சிருந்திருக்காங்க, அண்ணா திமுக மோசமான தோல்வியெல்லாம் சந்திச்சிருந்திருக்காங்க. ஆனால் திமுக இது போல வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படியே ஒரு மாசா வந்து போய் ஒரு மாற்றுக் கட்சியில் இணையிறது, அதிமுக இணையிறது அப்படின்ற மாதிரியான சூழல் கடங்கால பார்த்தது இல்லை. 2011 3ஆம் இடத்துல தான் திமுக இருந்தது. இதே போல இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையை விட மோசம். இப்போ அதிமுக 47 தொகுதிகள், அப்போ திமுக அதற்கும் குறைவான இடத்துல தான் வென்றிருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து அணி மாறல, வேற தேமுதிகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ போல. அப்போ வாட் இஸ் ஹோல்டிங் தம் டுகெதர்? அவங்க எது இணைக்க அப்படி டைட்டா வச்சிருந்திருக்கு அப்படின்னா, கட்சி அவங்க எல்லாரும் கொள்கை சார்ந்து உள்ள வந்தவங்க, கொள்கை சார்ந்து இயங்குறாங்க. கட்சியில தலைவர்கள் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க திமுகல. அதே அதிமுகல அங்க ஐடியாலஜி அப்படின்றது ஆன்டி டிஎம்கே அப்படின்றதான் பிரதானம். மாநில கொள்கை, மாநில சுயாட்சி ஆகட்டும் அல்லது இருமொழி கொள்கையோ இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல்ல வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்றதான். அப்போ ஆன்டி டிஎம்கே அப்படின்றத ஒரு இன்னொரு கட்சி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ அது தாவேக்காக தான் இருக்கு. அப்போ இயல்பாக அதை நோக்கி தான் ஆதரவாளர்கள் போகக்கூடும் ஒன்று. இரண்டாவது, இப்போ அதே ஆல்ரெடி முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வெவ்வேறு தருணங்கள்ல அவங்க பவர்ல இருந்திருக்காங்க. அது அப்போசிஷனா இருந்தாலும் அதுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அப்போ இப்போ இந்த வாட்டி ஆட்சியிலும் இல்ல எதிர்கட்சியாகவும் இல்ல அப்படின்றப்போ இயல்பாக அதிகாரத்தை நோக்கி நகர்தல் அப்படின்றது ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பாயிண்ட். அப்படின்னா தாவேக்காவை தவிர்த்து அதிமுக ஏன் பவுன்ஸ் பேக் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை அந்த நிர்வாகிகள் கிட்ட இல்லையா? ஏன்
இது வந்து கடந்த காலங்களிலுமே வந்து பாஜக ஏன் வந்து 11% வாக்கு கிடைத்தது 2024 ஏன்னா அதிமுகவை பொறுத்த அதிமுகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட ஒற்றை புள்ளி. அப்போ திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி யாராக இருக்கும் அப்படின்னா அது அதிமுகவாக தான் இருந்தது. அதனாலதான் எவ்வளவு 3ஆம் மணி வந்தாலும் தேமுதிக வந்தப்பும் சரி, மதிமுக வந்ததும் சரி, கமலஹாசன் அவர்கள் வந்தப்பும் சரி, திமுகவை வீழ்த்தக்கூடியவர்கள் யார் அப்படின்றப்போ அதிமுகவுக்கு தான் அந்த பலம் இருக்குன்றனால தான் அந்த வாக்கு சதவீதம் வந்திருந்தது. அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டியிடும் பொழுது ஒருவேளை சில இடங்கள்ல வந்து அதிமுக பாஜகவால் வீழ்த்த முடியுமோன்றனால அவங்களோட வாக்கு சதவீதம் ஒரு சில இடங்களில் கூடுது. இந்த முறை அந்த இடத்தை விஜய் வென்றிருக்காரு. விஜய் முதல் தேர்தலையே 2 ஆண்டுகள்லயே வந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. அப்ப இயல்பாக அதிமுகவினர் அங்கதான் செல்வாங்க. இங்க பவுன்ஸ் பேக்கருக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டா அவங்களுக்கு நெருக்கடிகள் தான் இன்னும் அடுத்து வர காலங்கள் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்பர்ஸ் வழக்கமா வந்து தேர்தலில் வந்து ஜெயிச்சவங்க வந்து தொகுதி கணக்கு பேசுவாங்க, தோற்றவர்கள் வந்து சதவீத கணக்கு பேசுவாங்கன்ற மாதிரி வேற வழியில் சதவீத கணக்கு பேசிதான் ஆகணும். ஏன்னா சதவீத கணக்கு அதிமுகவுக்கு அவங்களோட கிராஸ் ரூட் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை காமிக்குது. ஏறத்தாழ 44 இடங்கள்ல வந்து 2ஆம் இடம் வர்றாங்க. 2ஆம் இடமுமே வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 1ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் ஒரு சொற்ப வாக்குகள்ல தான் வந்து தவற விட்டுருக்காங்க. அதுல ஏறத்தாழ 28 தொகுதிகளில் 30% அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்ப அங்க இன்னும் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல கட்சி ஸ்ட்ராங் வலுவாக தான் இருக்கிறது அப்படின்னு பாக்குறது. அடுத்து 3ஆவதாக 81 தொகுதிகளில் 3rd பிளேஸ் வர்றாங்க. அதுல ஏறத்தாழ 32 தொகுதிகளில் 25% மேல வாக்குகள் பெற்றிருக்காங்க. 3ஆம் இடத்துக்கு வந்துமே 25% வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா அங்கேயும் ஏறத்தாழ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொரு 10% தேவைப்படுது அவங்க அந்த இடத்துல தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு. அப்போ இந்த இடங்கள்லாம் அவங்க திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் பேஸா இப்ப அண்ணன் சொன்னாரு காஞ்சிபுரம் கடந்த தேர்தலையும் தோத்து இருந்திருக்காங்க, இந்த தேர்தலும் தோற்றாலும் ஆய்வு பண்றோன்னு. அந்த ஆய்வு ப்ரொசீஜரே கட்சியில் பேசும்பொழுது அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, தோற்றிருந்தாலும் கூட கட்சி வந்து ஒரு 30% வாக்குகளை எங்கெல்லாம் நிலைநிறுத்த முடிஞ்சிருந்திருக்கோ அங்கெல்லாம் தான் திரும்ப முதல் கட்டமாக ஆய்வு பண்றாங்க. அங்க மேலும் வலுப்படுத்தணும். அங்க எப்படி அதை வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தது எப்படி முதல் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3ஆம் இடம் வந்தது எப்படி 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஆய்வு நோக்கி தான் நகர்றாங்க. அதுல சில கேள்விகள் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அப்போ இருந்த நிலவரத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு சூழல் பெருமளவு மாறினதா நீங்க நினைக்கலையா? ஏன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாக்கு போய் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் அதுக்குள்ளேயே சில மனக்கசப்பு வந்து 2ஆக பிரிந்து மறுபடியும் இணைந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வாக்கு சதவீதத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காதா? இப்போ வாக்கு சதவீதத்தை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடும். ஆனா இப்ப நம்மளுக்கு குவான்டிட்டி பண்றதுக்கு அடுத்து இமீடியட்டா எந்த எலெக்ஷன் நடக்கல. இப்ப கடைசியா நடந்து மே 4 முடிவுகளை வச்சு மட்டும்தான் அங்க அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்து இந்த இடங்கள் மாறி இருக்காங்க. இப்ப நாளைக்கு உதாரணத்துக்கு மதுராந்தகம் எம்எல்ஏ வந்து 25,000 பேரை வந்து தாவேக்கால் இணைக்கிறாரு. மற்றும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் அவங்கவுங்க பகுதிகளில் வந்து அந்த விழாக்களை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அந்த அனாலிசிஸ் வந்து இந்த தொகுதியில் வாரியாக அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அடுத்து இந்த அசம்பிளி செஷன் 18ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடக்கிறதா இருக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து மாவட்டங்களும் இப்படியான ஆலோசனை கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த பிரிந்து போன ஏறத்தாழ இந்த அசம்பிளி நடந்த சமயத்தில் ஆதரவளிச்ச எம்எல்ஏக்கள் பல பேரை வந்து தகுதி நீக்கம் கட்சியிலிருந்து பொறுப்புகள் இருந்து விடுவிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொறுப்புகளில் வந்து புதிய நபர்களை போட வேண்டும், இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்றது கடந்த 4 நாட்களாக இன்றைக்கு நடந்த கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு முன்பாகவே பல்வேறு இளைஞர்களை வந்து சந்திச்சிருந்திருக்காரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள். சந்திச்சதில் அவங்களுக்குலாம் வந்து அடுத்தடுத்த இடங்களில் வந்து எலிவேட் பண்ணணும், அவங்களை கட்சிகளை இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்றது 2 திராவிட கட்சிகளையும் வந்திருக்கு. அதை வந்து இங்கே நேரில் இருக்கிறாங்க. வழக்கமாக திமுக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஆய்வறிக்கையெல்லாம் நடந்தது அப்படின்னா அவங்க அப்படி ஒரு முடிவு எழுதியிருப்பாங்க, கட்சி இதெல்லாம் பண்ண போறோம், இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீரம் தான் வேணும். அந்த தீரம் தான் இந்த அறிக்கை. அதிமுக எப்படின்னா யாரெல்லாம் இருக்கவங்களை எங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்து தலைமை அந்த முடிவு எடுப்பாங்க. நேரடியாக இங்கேயும் தலைமை முடிவு எடுக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே தியரிலாம் ஃபார்ம் பண்ணாமல் முடிவு எடுத்து அதை அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறதுன்றது தான். இப்போ அந்த முடிவுகளை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பெருமளவில் இளைஞர்களை வந்து கொண்டு வரதுக்கான மூவ்ஸை தான் பேசின வரைக்கும் சொல்லியிருக்காங்க. திரு ரகு, கூட்டணியாக பார்க்கும்போது தேர்தலுக்கு முந்தைய நிலவரத்தைப்படி திமுகவில் இருந்த கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் யாருமே அங்கே இல்லை. ஒன்னு வெளியிலிருந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்குறாங்க, இல்ல தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனா அப்படியே அதிமுகவை பார்த்தோன்னா அவங்களுடைய கூட்டணி அமமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் மற்றவங்க யாருமே நாங்கள் அதிகாரப்பூர்வமா இந்த கூட்டணி இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இருந்துமே கூட அதிமுக மேல அந்த நம்பிக்கையின்மை அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? வேதவல்லி, நீங்க பாத்தீங்கன்னா 19 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க ஏடிஎம்கே மட்டும். அவங்க கூட்டணி 32 இடத்துல இழந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அலார்மிங் சைன்ஸ் கிடையாதா? எனக்கு அந்த நீங்க ஒட்டுமொத்தமா வாங்கின வாக்குகளை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றது வந்து சரியான வாதமா எனக்கு படலை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்துல அவ்வளோ வாக்குகள் வச்சிருக்கோம், இவ்வளோ வாக்கு சதவீதம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் யூஸ் கிடையாது. நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க, ரீஜன் வைஸ் நம்ம தமிழ்நாட்டை பிரிச்சோம்னா பல ரீஜன்ஸ்ல அவங்க வந்து வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. போன முறை நீங்க வந்து இந்த கேடிசிசில ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. யாரு? மரகதம் குமரவேல் மட்டும் தான் ஜெயிச்சாங்க.
இங்க மதுராந்தகம். இப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க செய்யூர்ல ஒரு சீட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துல, அதுக்கப்புறம் இவர் திருத்தணியில ஜெயிச்சிருக்காங்க. இது என்ன முன்னேற்றம்? 2 தேர்தலா வாஷ் அவுட்டிங்க. அதே மாதிரி டெல்டால OS மணியன் காமராஜ் ஜெயிக்கிறாரு, அப்புறம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா அவங்க ஜெயிக்கிறது இல்ல, மத்தவங்களை என்ன ஜெயிக்க வைக்க மாட்டீங்க நீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கிற மாவட்டங்களை தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப திமுக இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு கிடையாது. எதிர்க்கட்சியா இருந்த பக்குவம் உண்டு, தொண்டர்களுக்கு அந்த பக்குவம் உண்டு. ஹிஸ்டாரிக்கலா பாருங்க, திமுக இருந்து எத்தனை பேர் ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க? ரொம்ப ரொம்ப குறைவு. போனவங்க கூட திரும்பி திமுக வந்துருவாங்க. சத்யவாணி முத்து திரும்ப கடைசியில இறக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்துட்டாங்க. நாஞ்சில் மனோகரன் அங்கேயும் இங்கே வராரு. சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஏடிஎம்கே டிஎம்கே வராங்க. டிஎம்கே ஏன் அவ்வளவு பேர் அங்க போகல? நீங்க டிஎம்சிய உதாரணம் காமிச்சார்ல வில்சன், நான் கேட்கிறேன், டிஎம்சியும் ஏடிஎம்கேயும் ஒண்ணு. அது வந்து ஒரு வசீகர தலைமை கீழே இயங்குற இயக்கங்கள், பெரிய அளவுல கொள்கையை பத்தி அலட்டிக்கிறது இல்ல, அது பிரச்சனைன்றனா. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எழுந்திருக்காங்க கேரளால. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லாரும் பிஜேபியும் காங்கிரஸும் போல? அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்குது. திமுகவுக்கு டெஃபினட்டா ஏடிஎம்கே விட அதிக கொள்கை பிடிப்பு இருக்கு. அதனால எதிர்க்கட்சியா கூட இயங்க முடியுது அவங்களால. இவங்க அந்த மாதிரி பக்குவமே கிடையாது. இப்ப பிஜேபியோட இருக்கிறது கழுத்து சுத்துற பாம்பு. இருமொழி கொள்கையா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், மத்த எல்லா விஷயத்திலையும் நிதி கொடுக்காத விஷயம் எதிரையுமே ஏடிஎம்கே போராட முடியாது. என்னத்தை போராடுவாங்க? செய்யறது அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பாஜக. அதுவே அவங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு வந்து உதயநிதி எடப்பாடி படத்தை காமிச்சிட்டு இருந்தார், அதை மக்கள் ரசிக்கல. அவரும் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பதிலடியா ரைவல் யாரு? உங்க ரைவல் விஜய். அதை வந்து இப்பயாவது ஒத்துக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். இப்போ ஒத்துக்கிட்டாரு. யாருகிட்ட சண்டை செஞ்சவங்க தான் பிரச்சனைங்கிறத இப்பயே ஒத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி டிவிக்கு அப்புறம் ரீல்ஸ் போடணும்ன்றாரு. ரீல்ஸ் அவர் அதிமுக எதிரி இல்லைன்னு உதயநிதி சொல்லவே இல்லை. நம்ம சண்டை போட்டது டெல்லி கிட்ட 27ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க கிட்ட. அதுதான் தவறுன்னாரு. நம்ம வந்து டெல்லியை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஆனா எதிரிங்க இங்க தான் இருந்தாங்க அப்படின்றத அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம், கொள்கை கொள்கை கொள்கைன்றாருல்ல. உங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை கிடையாதா? 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் சீனியாரிட்டி அடிப்படையில் உங்க கூட்டணியில் ஜெல்லா இருந்தாங்கல்ல, கொள்கை கூட்டணி தானே. எங்க கொள்கை கூட்டணி செதறி போயிடுச்சு? அதிமுக சைடில் தான் கொள்கை இல்லை. நீங்க உங்க சைடில் எல்லாமே கொள்கை கூட்டணி தானே. எல்லாமே 10 தேர்தல் 10 தோல்வியில கூட பழனிசாமி கிட்ட கூட்டணி உருவாச்சு, ஒத்த தோல்வியில திமுக அனாதை ஆயிடுச்சு. சிதறனத்துக்கு காரணம் கொள்கை இல்லாத ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைக்க முயன்றது. அதனாலதான் விசிக கம்யூனிஸ்ட் வெளில வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே மேண்டேட் கிடைக்கல, நம்ம ஒத்துமையா இருப்போம், திரும்ப ஒரு எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா விசிக கம்யூனிஸ்ட் இருந்திருக்கலாம். இவங்க பிஜேபி ஆசீர்வாதத்தோட இருக்கிற ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணிக்கு முயன்றாங்கல்ல திமுக. அதனாலதான் அந்த கூட்டணியோட ஒரே ஒரு விஷயம் ரகு கிட்ட சொல்றேன். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முதல்ல தீர்மானம் பண்ணும்போது அதிமுக திமுக கூட்டணிக்கு போது அதனால போறோம்னு சொன்னாங்களா? விசிக சொல்லுச்சா? அது ஒரு காரணம். ஒருத்தர் சொல்லுங்க, காங்கிரஸ் சொல்லுச்சா? அது ஒரு காரணம். அவங்க சொன்ன வார்த்தை சனாதனம் உள்ள வந்துரும், ஜனாதிபதி உள்ள வந்துறாரு, பிஜேபி உள்ள வந்துரும். அதனால திரு ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் வந்து சமூகம் தலைமையில இருக்கிற இது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. திரு ஸ்டாலின் வந்து மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு தயார் இல்லைன்னு சொன்னது தவறு. யாருக்குமே கிளியர் மேண்டேட் கிடைக்கல, நாங்க ஒத்துமையா இருப்போம், காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, நான் கம்யூனிஸ்ட் விசிக மத்தவங்க நம்புறேன், நம்ம வந்து திரும்பி ஒரு எலெக்ஷனை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இது வந்து மக்கள் தயார் இல்லைன்னு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு வந்து இது வரைக்கும் செக்யூலரா இருக்கிற விஜய்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் கட்டுக்கோப்பா வச்சிருந்திருக்கும், முயற்சி செஞ்சிருக்கணும். ஏடிஎம்கேவோட போக முயற்சி செஞ்சிருக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டுமே எந்த மக்கள் வந்து திரு ஸ்டாலின் போய் எலெக்ஷன் வேணாம்னு சொன்னாங்க? அவர் எப்படி சொல்லலாம்? நாங்க போய் ஜஸ்ட் ஓட்டு போட போறோம், எங்களுக்கு என்ன செலவு இருக்குது, நாங்க போட்டு தயாரா தானே இருக்கும், திரும்பி ஒரு எலெக்ஷன் வந்தா கூட நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அவர் பண்ணிட்டாரு. அது பண்ணாம இருந்தானா இன்டாக்டா கூட இருந்திருக்கும். ரைட். திரு சிவப்பிரியன், திரு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடைய வெற்றி நிலைக்காது அப்படிங்கிறார். முன்னாடி நம்ம பார்த்தோம் திமுகல இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதுமே தொடர்ச்சியா 6 மாசம் தாங்குமான்னு தெரியாது, இப்போ 3 மாசம் இருக்குமான்னு தெரியாது. இப்ப இவரும் வந்து வெற்றி நிலைக்காது, இதெல்லாம் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தவா இல்ல உள்ள வேற ஏதாவது இருக்கா? 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பொழுது திரு ஸ்டாலின் அவர்களும் இதே தான் சொன்னார். 6 மாசம் 3 மாசம் 9 மாசம் இப்படியே ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தார்.
அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமாவாசை கணக்கு ஒன்று சொன்னார். 10 அமாவாசை இருக்க மாட்டாங்க, 23 அமாவாசை இருக்க மாட்டாங்க. இந்த அமாவாசை கணக்கும் பொய்த்து போச்சு, அந்த மாத கணக்கும் பொய்த்து போச்சு. ஸோ இதனால் இந்த 2 கட்சியுமே வந்து உண்மையிலே வந்து கண்ணாடி எடுத்து பார்க்கணும், என்ன நடந்திருக்குதுங்கிறத ஒத்துக்கணும். முதல்ல இவங்க வந்து ஒன் டைம் ஓட்டர்ஸு இல்லை, இது வந்து ஒன் டைம் ஃபினாமினன், இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியை பார்த்து மக்கள் மயங்கிட்டாங்கன்னு ஒரு ஆவரேஜ் ஓட்டருடைய இன்டெலிஜென்ஸை கொஷின் பண்ணுறத வந்து இந்த 2 கட்சிகளும் முதல்ல நிறுத்தணும். எதனால் மக்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க? ரிஜெக்ட்ங்கிறது தான் வார்த்தையே. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், 35% தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 65% ஓட்டு போடலைன்னு. இந்த 65% கணக்கை ஒரு தேசிய கட்சி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தது 2014 அப்புறம். 35% தான் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டாங்க, இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த 65% மக்கள் எதிர்த்து போட்டாங்கன்னு சொன்ன காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு வரவே முடியல. ஏன்னா நீங்கள் முதல்ல ஒன் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டமில் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்கிறதுனால உங்களை ஆட்சி கட்டில் யாரும் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்கிறது மட்டும்தான் முக்கியம். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் உங்களை தடுக்கவே இல்லையே, நீங்க ஏன் இது பண்றீங்க? 108 தாங்க, 108க்கும் 118க்கும் 10 தான் டிஃபரன்ஸ். ஆனா 47க்கும் 118க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? 59க்கும் 118க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? அதுதான் பிரச்சனை. 2 திராவிட கட்சிகளுமே முதல்ல வந்து மக்கள் அவங்களை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் வந்து 60 வருடம் ஒன்றாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களை 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு கட்சிக்கு, அதுவும் இவர்களை போன்று உழைக்காத ஒரு கட்சிக்கு, பிரச்சாரம் சரியாக செய்யாத ஒரு கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? இவங்க முதல்ல போய் உட்கார்ந்து யோசிச்சாங்க. அதெல்லாம் ஆலோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க திரும்பவும் வந்து திமுக தான் எதிரின்னா தாவேகாவை எப்பதான் நீங்க 10 அமாவாசை இருக்கும், அதிமுக 4 அமாவாசை இருக்கும் நாங்கல்ல, அது எல்லாமே 108 சீட்டை வச்சுன்னு சொல்லல. இது 108 இப்போ பர்சன்டேஜ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஆமா உண்மையே பர்சன்டேஜ் எதிரி சொல்லக்கூடாது. ஆனா 108 உங்களுக்கு 126 எதிர வந்து 126 இருக்குது. உங்களுக்கு 108 தான். உங்களுக்கு மெஜாரிட்டியை கொடுக்கல, ஆட்சி செய்யறதுக்கு தனியா அதிகாரம் கொடுக்கல. அடுத்தது போஸ்ட் எலெக்ஷன்ல முரண்பாடு உள்ள கட்சிகள், வேற கூட்டணியில வெற்றி பெற்ற கட்சிகள் உங்களை ஆதரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நிலைத்தன்மை கேள்விக்குறியா இல்லையா? மற்றதை ஒப்பிடக்கூடாதுல்ல இது கூட. பாயிண்ட் டேக்கன். திரு பிரபாகர் தமிழரசு, எதன் மூலமா தாவேகா வென்றதோ நம்மளும் அதையே பண்ணலாம், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு சென்று சேருங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து திரு எடப்பாடி அவர்கள் முன்மொழிஞ்சிருக்காரு. ஏற்கனவே திமுக தரப்புல இது சொல்லப்பட்டது, சமூக வலைதளங்கள்ல நிறைய கவனம் செலுத்துங்க, தாவேகா அரசுடைய பிரச்சனைகள்லாம் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு அக்ரெசிவா இதுல வந்து இறங்க முடியும், எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது அப்படி ஒரு வாதமே வந்து ஒரு நம்ம இக்னோரண்டா இருக்கலாம், ஒரு அறியாமையில் இருக்கலாம். எதனால நடந்தது அப்படின்னு தெரியாம கூட ஒரு ஷாக். இதன் மூலமா தான் தாவேகா வென்றது அப்படின்னு அவர் இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து குறிப்பிட்டாரு. அதுவே வந்து தவறான ஒரு அனாலிசிஸ் இல்லையா? நீங்க வந்து வெறும் இன்ஸ்டால மட்டுமே போட்டு ஒருத்தர் வந்து வென்ற முடியும் அப்படின்ற அனாலிசிஸ் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்திருக்கலாம், தேர்தல் நடக்கிறப்ப அப்படி நடத்திட்டு இருந்திருக்கலாம், தேர்தல் முடிவு வந்தப்போ ஒரு ஷாக் இருந்திருக்கலாம். ஏன்னா கட்சியார் தொடங்கி 2 ஆண்டுகளே தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு வரலாறு இல்லை. அப்படி வந்திருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஷாக்ல இருக்கப்போ நீங்க ஒரு காரணம் சொல்லணும்ல, ஏதோ ஒன்று திருப்திப்படுத்திக்கணும்ல, இதனாலதான் நடந்தது, ஏதோ ஒரு மேல பிளேம் பண்ணணும், ஏதோ ஒரு மேல காரணம் சுமத்தி நம்ம வந்து ஆறுதல் படுத்திக்கலாம். அப்படி ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு வந்துட்டாங்க, நீங்க ஆற்றுப்படுத்திக் கொள்ளிருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் வாரத்துல. ஆனா தேர்தல் அவங்க ஆட்சி பொறுப்பு வந்து 1 மாத காலத்துக்கு பிறகும் வந்து இன்னும் ரீல்ஸ் போட்டு தான் வந்தாங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. அது வந்து ஒருவேளை அது வந்து பப்ளிக் இதுக்காக சொல்றாங்கன்னு தெரியல. திமுக அப்படிதான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு ரிலேஷன் வந்திருக்காங்க. இல்ல அது மட்டும் காரணம் கிடையாது, பல்வேறு காரணிகளும் இருக்குன்ற ரிலேஷன் வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இப்போதான் வந்து அதிமுக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண தொடங்கி இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து பேச தொடங்கி இருந்திருக்காங்க. இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய தொடங்கியிருக்காங்க. ஏன்னா கட்சி பிரச்சனைகள் முதல்ல இருந்தது. தேர்தல் தோல்வியை தாண்டி கட்சியை வந்து இணக்கமாக வச்சுக்கிறதும், அவங்கள எம்எல்ஏக்களை உடன் வச்சுக்கிறதும், கட்சிக்குள்ள வச்சுக்கிறதுமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தது அந்த தேர்தல் முடிவுக்கு. அது முடிஞ்சிருக்கா? ஏறத்தாழ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அதிமுகவால் முடிவுக்கு வரல, தாவேகா அங்கிருந்து எடுத்த முடிவால் இது முடிவுக்கு வந்திருக்குன்றதான் நான் கேள்விப்பட்ட செய்தி. இப்போதான் வந்து இப்போ கட்சிக்குள்ள இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. நகர்றப்போ இப்போதான் முதல் மாவட்டம் நடந்திருக்கு. நீ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போறப்போ அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு காரணம் சொல்லணும்ல, தொண்டர்களை ஆற்றுப்படுத்தணும், தொண்டர்களை வந்து நீங்க வெளியே போகாம அவங்களும் காரணம் தெரியாம இருந்திருக்கலாம்.
இப்போ தலைமை எப்படி வந்து தலைமைக்கே தாமதமாக தான் காரணம் தெரியுதுன்றப்போ தொண்டர்களுக்கு இன்னும் காரணம் தெரியாமல் இருந்திருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல. உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் அவங்க ரொம்ப கோலோச்சிய பகுதி, அங்கே வந்து கொஞ்சம் தொகுதியில் இழந்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் அவங்க பல இடங்களில் வந்து தோல்வி சந்திச்சிருந்திருக்காங்க. டெபாசிட் பல தொகுதிகளில் போயிருந்திருக்கு. இன்னும் டெபாசிட் போனது இன்னும் ரொம்ப புதுசுலாம் கிடையாது, இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான். இப்போ ட்ரை கார்னர் ஃபைட் அப்படின்றப்ப தான் அவங்களுக்கு போட்டி அதிகமாகுது. பல்வேறு இடங்களில் வந்து அவங்களோட கிரவுண்டை வந்து லூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏன் வந்து அதிமுக திமுகவிடவும் அதிகமாக வந்து இன்னும் கவனம் செலுத்தணும், இந்த ரீல்ஸை தாண்டி அவங்க அடுத்தடுத்த யோசிக்கணும் அப்படின்னா, இது நான் சொல்கிறப்போ மேபி அப்ஜெக்ட் கூட பண்ணலாம் அண்ணன் இருந்தால். ஆனால் ஹிந்து பத்திரிகையில் ஒரு டேட்டா ஸ்டடி பண்ணுறாங்க. ஏறத்தாழ எல்லா தொகுதியிலும் பார்க்க முடியாது. தாவேகா, திமுக, அதிமுக 3 கட்சிகளும் நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகள் வந்து ஏறத்தாழ ஒரு 130 தொகுதிகள் பக்கம் வருது. அது நேரடி போட்டி எடுக்கிறப்போ எங்கெல்லாம் தாவேகா வந்து விஜய் அவர்களின் தாவேகா வந்து எங்கெல்லாம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே டவுன் ஆகுது அதிமுக ஓட் ஷேர். அதுவே வந்து இதே வந்து திமுக இருக்க இடங்கள்ல வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்கு திமுக ஓட் ஷேர். அவங்க தாவேகா வெற்றி பெற்ற பெரும்பாலான இடங்கள்ல திமுக 2ஆம் இடங்கள்ல க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்கு. வெற்றி வாய்ப்பு வந்து நிறைய இடங்கள்ல தாவேகா தட்டி பறிச்சிருக்கு அதிமுக ஓட் ஷேர். அப்ப என்னன்னா அந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும், கிளீனா வந்து அப்படியே இறங்கி இருக்கு. எங்கெல்லாம் அவங்க வந்து அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும். இப்ப சமூக வலைதளம் அப்படின்றத திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்காரு. வெற்றி வியூகத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா மொத்த சிஸ்டமே விரிவாம் பண்ணாதான் இதுக்கு ஒரே தீர்வு. ஏன்னா கட்சியில வந்து அதிகமான மூத்தவர்கள் இருக்காங்க, இன்னும் வந்து இளைஞர்கள் அதிகம் உள்ள வர வேண்டியது இருக்கு. டோன் அண்ட் டென்யூர், அவங்க பேசுற துணியை மாற்ற வேண்டியது இருக்கு. ஏன்னா இளைஞர்கள்லாம் இப்போ அதெல்லாம் பேசுற அந்த பேச்செல்லாம் விரும்புறது இல்லை. ஒரு காலத்துல வந்து வரவேற்புரை தொடங்கி அதுக்கடுத்து வந்து அறிமுக உரை ஒன்று நடத்தி அதுக்கப்புறம் ஏறத்தால ஒரு 10 மணி வரைக்கும் பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா 9 மணி 9 வரைக்கும் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்டே பேச வருவாங்க. அது வரைக்கும்லாம் இப்போ வந்து யாரும் பேச காத்திருக்க தயாரா இல்லை. இன்னொன்று என்ன கண்டென்ட் பேசுகிறோமோ அதை ஷார்ப்பாக பேசணும். இன்னொன்று திராவிட கட்சிகளுக்கே இருந்தது என்னன்னா, எந்தெந்த தொகுதிகளுக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த தொகுதிகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நிறையா பேசுவாங்க. ஏன்னா ஒரு பொதுவான விஷயங்களை குறைவாக பேசிட்டு தொகுதி சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நவீன காலத்தில் அப்படி தேவைப்படுறது இல்லை அப்படின்றதான் விஜயரோட பிரச்சாரம் காமிக்குது. ஏன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அதை வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல பேசினாலே அது பல இடங்களுக்கு போய் சேர்ற ஒரு மாடர்ன் சொசைட்டில அதை வந்து அந்த மாதிரியான முன்னெடுப்பு இன்னும் அதிகம் எடுக்கணும்ன்றது. அது இப்போதைக்கு ஐடி விங்ல ஓரளவுக்கு தொடங்கியிருக்காங்க. இன்னும் அதை முழுவீச்சா செய்வதற்கான காலம் எடுக்கும். ரொம்ப சுருக்கமா, அதாவதுங்க, நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு வசீகர தலைமை வேணும். அப்புறம் தாவேக்கால ரீல்ஸ் போடுறவங்க ஆர்கானிக்கா போடுறாங்க. நீங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டுலாம் போட முடியாது ரீல்ஸ். திமுக அதிமுக 2 பேருமே உண்மையிலேயே ஓட்டர்ஸோட இன்டெலிஜென்ஸை வந்து மதிக்கணும். ரீல்ஸ் போட்டு ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமா? 1.25 கோடி ரீல்ஸ் போட்டு வந்துருமா? அல்லது அவ்வளோ இலக்காரமா வந்து அவங்க வாக்காளர்கள் நினைப்பாங்களா? அந்த கேள்வி எழுது. இது வந்து அவங்க மேல உள்ள குறையை டிஃப்ளெக்ட் பண்றதுக்காக இப்ப அவரு ஜக்கர்பர்க் மேல போட்டுறாங்க. அவர் தான் இன்ஸ்டா கண்டுபிடிச்சாரு. அவங்க கம்பெனி தான் குறைச்சி எடை போடுறாங்கன்றத கருத்தா எடுத்துக்க. ரொம்ப சுருக்கமா நம்ம இடைவெளிக்கணும். சரி, கரிஷ்மான்றது வந்து ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷனோட, அது ஒரு கவர்ச்சி அப்படின்ற துணியோட போகுது. கரிஷ்மா அப்படின்னு நம்ம வந்து அரசியல சொல்றது வந்து இன்ஸ்டிலிங் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை ஏற்படுத்துறது. ஒரு தலைவர் பார்த்தா எனக்கு இவர் செய்வாருன்ற நம்பிக்கை சார்ந்ததுதான் கரிஷ்மாவை ஒழிய அது வந்து அவர் பார்த்தா வந்து பாக்குறதோ அல்லது பாடுறதோ ஆடுறதோ அல்லது பார்க்க அழகாக இருக்காங்கன்றதோ அல்லது திரையிலிருந்து வர்றாங்கன்ற துணியில அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அரசியலை பொறுத்தவரை கவர்ச்சி ரெண்டுமே இருக்கு, பிளஸ் இருக்கு நெகட்டிவ் மைனஸ் இருக்கு. வந்து இவங்க கரிஷ்மான்ற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு அரசியல் வரும்போது ஆளுமைன்ற வார்த்தை பயன்படுத்தா சரியா இருக்கும்ன்றது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. திரு வில்சன், ஒரு பக்கம் தாவேகாவை எதிர்க்கணும், இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்கணும், இன்னொரு பக்கம் கட்சியையும் சேர்த்து பலப்படுத்தணும், யாரும் வெளியேறாமையும் பாத்துக்கணும். என்ன பண்ண போறாரு எடப்பாடி? அதிமுகவுக்கு அது பெரிய சேலஞ்ச் தான் நீங்க சொல்றது. ஆனால் இது போல சேலஞ்சுகளை தாண்டி தான் கடந்த ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இது போல தொடர் சேலஞ்சுகளை தாண்டி தான் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிது அந்த கட்சி. அதனால் மறுபடியும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு எழுச்சி வரக்கூடிய வாய்ப்பு தான் எதிர்காலத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம தாவேக்காவை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோமோன்றது தான் எனக்கு இது. ஏன்னா அவருடைய முகத்துக்காகத்தான் ஓட்டு ஓடி அவருடைய பேச்சுக்காகவோ எதுக்காக, ஏன்னா 108 தான், அதுதான் 108 வென்றப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 108 இந்த 108 தாங்கி பிடிக்கிற கட்சிகள் யாரு? சுத்தமா தோத்த கட்சிகள். திமுக கூட கூட்டணியில இருந்து தோத்த கட்சிகள் தானே. அவங்க இப்ப ஆட்சியில பங்கு வச்சிருக்கிறாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு அவங்க என்னமோ நாங்க தான் ஜெயிச்ச மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. கிடையாது, அவங்களும் தோத்த கட்சிகள்.
ஒரு ஜெயிச்சவங்க கூட போய் கடைசி நேரத்துல நின்றுகிட்டா நீங்களும் வெற்றி பெற்ற கட்சி, அவங்களும் சுய பரிசோதனை செய்யணும். சரி, அதிமுக என்ன செய்யணும்? கட்சியே இல்லாத அதிமுக என்ன செய்ய போகுது? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சியை நாம் எதிர்க்க வேண்டும், ஆனால் நம்மளுக்கு பிரதான எதிரி என்பது திமுக தான். இதுல அவங்க தெளிவா இருக்காங்க. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியின் குறைகளை, இன்னொன்னு நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இன்ஸ்டா ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ற தனிப்பட்ட நபர் அப்படின்னா அவருடைய கவர்ச்சிக்கு வசீகரத்துக்கு வந்து நீங்க வந்து இதெல்லாம் செய்ய போறேன்னு பாசிட்டிவா போட்டா கூட ஓடும். ஆனா இப்ப அவங்க ஆட்சி கட்டில உட்கார்றதால கையில இருக்கிற கரண்டில எண்ணெய் ஃபுல்லா இருக்குது. விமர்சனங்களை நீங்கள் இந்த இன்ஸ்டால போட்டீங்கன்னா அது வைரல் ஆகும். அதனாலதான் சமூக வலைதளத்தை ஆட்சியாளருக்கு விமர்சனமாக நம்ம பயன்படுத்தலாம், அந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அவர் சொல்றாரு. அது உண்மை. இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன் திரு வில்சன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.